என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே என்ற தலைப்பிலே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இந்த சிறிய தியானத்திலே ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அந்த வரிசையிலே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நாகும் 3:7. அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர்கள் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான். ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன்? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நினிவேக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை நினிவே இழந்ததினால் நினிவே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக மாறியது. நினிவேக்கு ஒரு முறை யோனா தீர்க்கதரிசி மூலமாய் எச்சரிப்பின் வார்த்தையை பெற்றதினால் நினிவே ரட்சிக்கப்பட்டது. ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளாத நினிவே பின்னாட்களில் மறுபடியுமாக பெரிய பாதிப்பை சந்தித்தது. இங்கு வாசிக்கிறோம் நாகும் 3ஆம் அதிகாரத்தில், அதற்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையிலே ஆறுதலை இழந்திருக்கிறார்கள். ஆறுதலுக்காக யாரிடத்தில் போவேன்? ஆறுதலுக்காக நீங்கள் எங்கே போவீர்கள்? உங்கள் ஆறுதலை யாரிடத்திலே போய் தேடுவீர்கள்? எங்கே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள்? ஒருவேளை எனக்கு இவங்க நான் துக்கமாக இருந்தால் ஆறுதல் படுத்துவாங்க, இவங்க கிட்ட என் பிரச்சனையை சொன்னால் எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவாங்கன்னு யாரோ சிலரை நீங்கள் வைத்திருக்கலாம். நல்லது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, யோபு துக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக தூர தேசத்திலிருந்து அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் அவனை தேடி வருகிறார்கள். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். அவர்கள் வந்த நோக்கத்தை குறித்து யோபு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் 21:34 வாசிக்கிறோம், அவனுக்கு வீணான ஆறுதல் சொன்னார்கள் என்று யோபுவே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்கள் ஆறுதலாக இருப்பார்கள் என்று நினைத்தால் அதுவே நமக்கு வேதனையாக மாறும், அதுவே நமக்கு வலியை ஏற்படுத்தும். அவர்கள் ஆறுதலான வார்த்தை நம்மை அதிகமாய் காயப்படுத்தும். ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தைகள் ஆறுதல் கொடுக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். சில நேரம் கர்த்தர் சிலரை பயன்படுத்துவார், அவ்வளவுதான். அதுக்காக அவங்களையே நீங்கள் சார்ந்து இருக்காதீங்க. மனுஷ ஆறுதலுக்காகவே ஓடாதீங்க. தேவன் அதிலும் பாடம் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே கவனமாக இருப்போம். ஆறுதலை எங்கு தேடுவது? ஆறுதல் எங்கே இருந்து வரும்? நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை படிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். தேவ வசனம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது, மாத்திரமல்ல ஆறுதலையும் கொடுக்கிறது. சில நேரம் துக்கமாக இருக்கும்போது பைபிள் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் துக்கமாக இருக்கிறேன், அதனால நான் பைபிள் படிக்க மாட்டேன். நல்ல கவனிங்க, ஒருவேளை உங்கள் துக்கத்திலே நீங்கள் வேதத்தை தொடாவிட்டால், அல்லது பைபிள் இன்னைக்கு படிக்கலை நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் அப்செட்டாக இருக்கிறேன், எனக்கு ஆறுதல் இல்லை, அதனால நான் பைபிளை தொடமாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% பிசாசினுடைய அந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், 100% பிசாசின் கண்ணியிலே சிக்கினவர்களால் அந்த ஆறுதல் இல்லாத நேரத்தில் வேதத்தின் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. நீங்க ஒருவேளை ஆறுதல் இல்லாம நீங்க போராடி ஆறுதலற்ற ஒரு நிலைமையில நீங்க பைபிளை தொடாம நீங்க மனுஷனை தேடியோ வேறு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க தேடியோ போனா அது மிகுந்த துக்கத்தை கொடுக்கும். எனவே அன்போடு சொல்லுகிறேன், வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். ஆறுதல் இல்லாத நேரத்தில் முழங்காலில் நின்று பைபிளை ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட ஜெபம் பண்ணி பைபிளை படிங்களேன். ஆண்டவர் அன்றைக்கு அந்த வசனத்தின் மூலமாக உங்களை தேற்றுவார். வேத வசனம்தான் எத்தனையோ நேரங்களில் என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் ஆறுதலுக்குள்ளாக நடத்துவார்.
வேத வசனத்தினால் வருகிற ஆறுதல். இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 1:11. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு. விசுவாசம் நமக்கு ஆறுதலை கொண்டு வரும். விசுவாசம், அதாவது துக்கமா இருக்கும் போது நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம், எனக்கு இது பிரச்சனை நடந்துருச்சு, இதுக்கு மேலே என் பிரச்சனை தீர்வு கிடையாதுன்னு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் நினையாத ஒன்று, அல்லது நீங்கள் வெறுக்கின்ற ஒன்று, அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடந்திருக்கலாம். அதனால உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிடாதீங்க. உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. உங்கள் விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிற்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. என் கர்த்தர் எனக்கு நன்மையை தான் செய்வார். ஒரு காரியம் நடக்கலையா, நன்மை, தைரியமாக சொல்லுங்க. ஒரு காரியம் நடக்கலை, ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக செய்திருக்கிறார் என்பதில் அந்த விசுவாசத்தை விட்டுறாம ஸ்ட்ராங்காக அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் எப்படி அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவார்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் தாமதமாக இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். இல்லை பிரதர், இனி நடக்காது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே குழந்தை உருவாகாது, இதுக்கு மேலே எனக்கு திருமணம் நடக்காது, இதுக்கு மேலே எனக்கு வேலை கிடைக்காது, இதுக்கு மேலே என் கடன் மாறாது. இப்படி யாரோ சொன்னதை வைத்து துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசத்தில் உறுதியோடு நில்லுங்கள். அதுதான் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். விசுவாசம், முதலாவது சொன்னேன், வசனம் ஆறுதலை கொடுக்கும். இரண்டாவது, விசுவாசம் ஆறுதலை கொடுக்கும். மூன்றாவதாக நமக்குள்ள அந்த ஆறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 9 அதிகாரத்தில் 31 வசனத்தில், அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31வது வசனம், அதில் நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடே பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதல். மூன்றாவது, ஆவியினால் கிடைக்கிற ஆறுதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை! பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நீங்கள் பிரச்சனை வரும்போது துக்கப்பட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசி ஆவியானவரை துக்கப்படுத்தினா ஒரு நாள் ஆறுதல் பெற முடியாது. அதனால தான் வசனத்தை விட்டுறாதீங்க. இரண்டாவது, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. மூணாவது, பரிசுத்த ஆவியின் வல்லமையை விட்டுறாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அப்படின்னா நம்ம அவரை துக்கப்படுத்திடக்கூடாதே. எப்போதும் ஆவியானவருக்கு நீங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அவர் உங்களுக்குள்ள பேசுவதற்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கும் இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், நம்முடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை சரிப்படுத்துகிறவர். இன்னைக்கும் ஒருவேளை ஆவியானவரை குறித்த அறிவில்லாமல், ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் என்பதை தெரியாமல் புரியாமல் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தா, இன்னைக்கு உங்கள் துக்கத்தில் வெளியே போயிடாதீங்க. ஆவியானவரை விட்டு விலகிறாதீங்க. ஆவியானவரோடு கூட இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஒரு ஆறுதலை அவர் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை நான் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஆறுதல் அடையுங்கள், தேவன் உங்களோடு கூட இருப்பார். எங்கே ஆறுதலை தேடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆறுதல் இன்னைக்கு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். வசனத்தின் மூலமாக அந்த ஆறுதல் கிடைக்கும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஆறுதல் கிடைக்கும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் கூட ஒருவேளை ஆறுதலற்ற நிலைமையில் உலகத்தாரை போல
புலம்பி அழுது ஆண்டவரே நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருந்தால் இன்னைக்கும் இந்த வசனத்தின் மூலம் நீ சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் ஆறுதலை இழந்திருக்கிறார்களோ உடைய பிள்ளைகள் இந்த நாளின் கேட்ட செய்தியின்படியே விசுவாசத்திலும் வசனத்திலும் பரிசுத்தாவின் வல்லமையிலும் ஆண்டவரே கிடைக்கிற அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். நீர் உடைய பிள்ளைகளை தேற்றும். தமது நாமம் தம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.